வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ் இன் அயனைசேஷன் எனர்ஜி. இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ் இன் அயனைசேஷன் எனர்ஜி. பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ் இன் அயனைசேஷன் எனர்ஜியில் the ionization energy usually increases along a period with a few exceptions. இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா few exceptions அப்படின்னு கொடுத்துருக்காங்களா இல்லைங்களா? நாம் என்ன படிச்சிருக்கோம்? அயனைசேஷன் எனர்ஜி லெஃப்ட் டு ரைட் போகும்பொழுது, லெஃப்ட் டு ரைட் அப்படின்னா எக்ஸாம்பிள் ஃப்ரம் லித்தியத்திலிருந்து நியான் போக போக அயனைசேஷன் எனர்ஜி என்ன ஆகும்னு படிச்சிருப்போம்? இன்க்ரீஸ் ஆகும்னு படிச்சிருப்போம். பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபியூ எக்ஸப்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? அதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? As discussed earlier, when we move from left to right along a period, the valence electron are added to the same shell. ஏன் வந்து சைஸ் அதாவது அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுங்கிறது கொடுத்துருக்காங்க பாருங்கள். வேலன்ஸ் எலக்ட்ரானில் எங்கே கொண்டு போய் ஆட் பண்ணிகிட்டே இருக்காங்க? சேம் ஷெல்லில் ஆட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் ப்ரோட்டான்ஸ் ஆர் ஆடட் டு த நியூக்ளியஸ். ஒவ்வொரு எலக்ட்ரான்ஸ் ஆட் பண்ணும்பொழுது நியூக்ளியஸில் இது ஆட் ஆகிட்டே இருக்குது, ப்ரோட்டான்ஸ் ஆட் ஆகிட்டே இருக்குது. This exclusive increase of nuclear charge increases the electrostatic attraction forces on the valence electron and more energy is required to remove an electron, resulting in high ionization energy. ஸோ இதனால் என்ன ஆகிடுது? அயனைசேஷன் எனர்ஜி அதிகமாகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? சரி, நெக்ஸ்ட் பாருங்கள். Let us consider the variation in ionization energy of second period elements. செகண்ட் பீரியட் எலிமெண்ட்ஸுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இந்த ஃபாலோயிங் குரூப்ஸ் இங்கே பாருங்கள். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கிறது பாருங்கள். இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு இதை பார்த்துட்டு வந்துடலாம். செகண்ட் பீரியடில் யார் இருக்காங்கன்னா லித்தியத்தில் ஆரம்பித்து நியான் வரை இருக்கா? ஸோ நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம்? லெஃப்ட் டு ரைட்டு லித்தியத்திலிருந்து நியான் போக நம்மளுடைய அயனைசேஷன் எனர்ஜி என்ன ஆகிட்டே இருக்குன்னு சொல்கிறோம், நம்ம இன்க்ரீசஸ் ஆகிட்டே இருக்குன்னு நம்ம படிக்கிறோம். ஆனால் தேர் வில் பி சம் எக்ஸப்ஷன் கொடுத்துருக்கானுங்க. அதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படிங்கிறது பாரு. இப்போது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னா இப்படி கிராடுவலாக இப்படி போயிருக்கணும். பட் அப்படி இல்லாமல் லித்தியத்திலிருந்து பெர்லியத்துக்கு அதிகமாகவும், போரானுக்கு கொஞ்சம் கம்மியாகவும், ஓகேவா, அண்ட் தென் கார்பனுக்கு கொஞ்சம் அதிகமாகவும், நைட்ரஜனுக்கு இன்னும் அதிகமாகவும், ஆக்சிஜனுக்கு கொஞ்சம் கம்மியாகவும், ஃப்ளூரின் அண்ட் தென் நியானுக்கு அதிகமாகவும் கொடுத்துருக்கானுங்க. ஓகேவா? ஸோ இட்ஸ் அ எக்ஸப்ஷனல் ஒன்ஸ். இங்கே எங்கெங்கெல்லாம் எக்ஸப்ஷனல் நடந்திருக்குன்னு பாருங்கள். இங்கே ஒன்று, ஓகேங்களா, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று எக்ஸப்ஷன் நடந்திருக்கு. என்ன ரீசனாக இருக்கும்? ஸோ காரணம் என்ன அப்படிங்கிறது பாருங்கள். பெர்லியம், ஓகே, பெர்லியம் பாருங்கள். பெர்லியம் அட்டாமிக் நம்பர் 4 இல்லையா? கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 அண்ட் தென் ஃபார் நைட்ரஜன் 1s2 2s2 2p3 1s2 2s2 2p3 இல்லையா? So beryllium has fully filled s orbitals and then nitrogen has half-filled p orbitals. Beryllium has fully filled s orbital and the nitrogen has fully half-filled p orbitals. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அப்போ என்ன நடக்கும்? அவங்களுக்கு மட்டும் சார்ஜஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது பெர்லியத்துக்கும் நைட்ரஜனுக்கும் அதிகமாக இருக்கும். புரியுதுங்களா? மற்றபடி எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு கம்பேர் பண்ணும்பொழுது லெஃப்ட் டு ரைட் போகும்பொழுது இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் ஃபுல்லி ஃபில்ட் அண்ட் ஆஃப் ஃபில்டாக இருக்கும் பொழுது அவங்களுடைய அயனைசேஷன் எனர்ஜி எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும்னு சொல்லணும். புரியுதுங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இப்போ என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். இந்த ஃபாலோயிங் graph there are 2 deviations in the trends of ionization energy. It is expected that boron has higher ionization energy than beryllium since it has higher nuclear charge. However, the actual ionization energy of beryllium is 899 whereas boron 800 respectively. Contrary to the expectation, it is due to the fact that beryllium with completely filled 2s orbital is more stable than partially filled valence shell electronic configuration of boron. நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம்? போரானுக்கு தான் அதிக அயனைசேஷன் எனர்ஜி இருக்கணும், யாரை விட? பெர்லியத்தை விட நம்ம நினச்சிட்ருக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை நியூக்ளியர் சார்ஜ். நியூக்ளியர் சார்ஜ்னு ஒன்றும் கிடையாது, அவனோட அட்டாமிக் நம்பர் பாருங்கள். ப்ரோட்டான்ஸு எங்கே அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். போரானுக்கு தான் அதிகமாக இருக்கும். ஸோ ஹை நியூக்ளியர் சார்ஜ் இருக்கனால அவனுக்கு தான் அதிகமாக இருக்குன்னு நம்ம நினச்சிட்ருப்போம். பட் ஆக்சுவல் அயனைசேஷன் எனர்ஜி யாருக்கு அதிகமாக போயிடுச்சு? பெர்லியத்துக்கு அதிகமாக போயிடுச்சு. எவ்வளோ வந்திருக்கு? 899. ஃபார் போரான் 800 மட்டும்தான்.
ஸோ இது வந்து கான்ட்ராக்டியாக இருக்கா இல்லையா? ஸோ அப்போ தான் எதிர்மாறாக இருக்கா இல்லையா? நாம் சொல்கிறதுக்கு மாறாக இருக்கா இல்லையா? அதான் கான்ட்ரரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் டியூ டு த ஃபேக்ட். இது காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது பெர்லின் வந்து ஃபுல்லி ஃபில்டு 2s ஆர்பிட்டால் இருக்குது. ஓகேங்களா? அப்போ அது வந்து மோர் ஸ்டேபிள் தென் பார்ஷியலி ஃபில்டு. எப்போவுமே ஃபுல்லி ஃபில்டாக இருந்தாலும் சரி, ஆஃப் ஃபில்டாக இருந்தாலும் சரி, தே வில் பி மோர் ஸ்டேபிள் இன் நேச்சர். ஓகேவா? ஸோ இந்த டயக்ராம்ஸ் புரிஞ்சா? அந்த நெக்ஸ்ட்டு பாருங்கள், கீழே கொடுத்துருக்கானா இல்லைங்களா? அதையும் பாருங்கள். பெர்லித்துக்கு அண்ட் தென் போரான் கொடுத்துருக்காங்க. ஸ்பெல் மிஸ்டேக்ஸ் இருக்கிறத கொஞ்சம் மாற்றிக்கிங்க. சரி, அடுத்து பாருங்கள். நைட்ரஜன் இருக்கா இல்லையா? நைட்ரஜன் கான்ஃபிகரேஷன்ஸு 1s2 2s2 2p3 has higher ionization energy than oxygen. Since the off-filled electronic configuration is more stable, it requires high energy to remove an electron from 2p orbital of nitrogen, whereas the removal of one 2p electrons from oxygen leads to stable off-filled configuration. This makes comparatively easier to remove an electron from oxygen. இப்போ நான் சொன்னது காரணம் தான். நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 7 இல்லையா? அப்போ கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p3 இல்லையா? ஃபார் ஆக்சிஜன் 1s2 2s2 2p4 இல்லையா? 2p4 ஆஃப் ஃபில்டு ஆர்பிட்டால்ஸு மோர் ஸ்டேபிள் தென் பார்ஷியலி ஃபில்டு. அப்போ அயனைசேஷன் எனர்ஜி யாருக்கு அதிகமாக இருக்கும்? நைட்ரஜனுக்கு அதிகமாக இருக்கும். சரி, பார்ஷியலி ஃபில்டுனா இதுலேருந்து ஒரு எலக்ட்ரான்ஸை இவன் நீக்கிட்டோம் அப்படின்னா இவனும் ஆஃப் ஃபில்டாக மாறும். அப்போ ஈஸியாக எலக்ட்ரான்ஸை நம்ம நீக்க முடியும். அப்போ லெஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கொடுத்தாவே நம்மளுக்கு போதும். புரியுதுங்களா? சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா? பீரியாடிக் வேரியேஷன்ஸ் இன் குரூப்ஸ். பீரியாடிக் வேரியேஷன் இன் குரூப். The ionization energy decreases down a group. As we move down a group, the valence electron occupies new shells. Then distance between nucleus and valence electron also increases. இப்போ குரூப் வழியே நம்ம போகும்பொழுது பாருங்கள், இப்போ குரூப் வழியே போகும்பொழுது ஒவ்வொரு செல் என்ன ஆகிட்டே இருக்குது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஒவ்வொரு செல்ஸும் என்ன ஆகிட்டே இருக்கும்? இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் நியூக்ளியஸுக்கும் வேலன்ஸ் எலக்ட்ரான் எப்படி என்ன ஆகிட்டே இருக்கும்? இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ த நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆன் வேலன்ஸ் எலக்ட்ரான் டிக்ரீசஸ். அப்போ டிஸ்டன்ஸ் அதிகமாக இங்கேருந்து பாருங்கள், இங்கேருந்து இவ்வளோ தான் டிஸ்டன்ஸு, இங்கேருந்து இவ்வளோ தான் டிஸ்டன்ஸு, இங்கே இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ பக்கமாக யார் இருக்காங்களோ அவங்களுக்கு அட்ராக்ஷன் அதிகமாக இருக்குமா? இப்போ 2 காந்தம் இருக்குது அப்படின்னா பக்கமாக வச்சிங்கன்னா அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். தூரமாக வச்சிங்கன்னா அட்ராக்ஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இன்னும் தூரமாக வச்சிட்டிங்கன்னா இன்னும் அட்ராக்ஷன் கம்மியாக போயிடும். ஓகேங்களா? அப்போ அந்த அட்ராக்ஷன்ஸுங்கிறது நம்ம வச்சுருக்க டிஸ்டன்ஸ் பொறுத்து தான் இருக்குது. ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் அதிகமாக ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆன் வேலன்ஸ் எலக்ட்ரான் கெட் டிக்ரீசஸ். ஸோ அயனைசேஷன் ஆல்சோ கெட் டிக்ரீசஸ். காரணம் என்ன? இப்போ எலக்ட்ரான்ஸை அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்க எலக்ட்ரான்ஸை நீக்கிறதுக்கு இங்கே நீக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ அதிக அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி நம்ம கொடுக்கணும். அதுவே இங்கே நீக்கிறது ஈஸி, இது அதை விட ஈஸி. அப்போ ஆன் மூவிங் டவுன் த குரூப் அயனைசேஷன் எனர்ஜி கெட்ஸ் டிக்ரீசஸ். நம்ம கொடுக்க வேண்டிய எனர்ஜி, ஓகேங்களா, ஒரு எலக்ட்ரானை நீக்கிறதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய எனர்ஜி குறைவாக கொடுக்குறோம். ஸோ அப்போ அயனைசேஷன் எனர்ஜி என்னன்னு சொல்லுவோம்? நம்ம டிக்ரீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், அயனைசேஷன் எனர்ஜி அண்ட் ஷீல்டிங் எஃபெக்ட். As we move down a group, the number of inertial electrons increases, which in turn increases the repulsive force exerted by them on the valence electrons. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம கீழே போக என்ன ஆகுது அப்படின்னா வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கா இல்லையா? வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இங்கே இருக்குது அப்படின்னா இன்னர் ஷெல்ஸில் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ இங்கே இருக்கிற நியூக்ளியஸுக்கும் இங்கே இருக்கிற இன்னர் ஷெல் இருக்கிற எலக்ட்ரான்ஸுக்கும் ஒரு அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். அதே போல் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்கிற எலக்ட்ரான்ஸுக்கும் ஒரு அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இங்கே இருக்கிற எலக்ட்ரானுக்கு அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும், இங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸுக்கும் ஒரு அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். சரி, இப்போ எலக்ட்ரானுக்கும் என்ன ஃபோர்ஸ் இருக்கும்? தேர் வில் பி ஏ ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். ஓகேங்களா? இந்த இன்னர் ஷெல்லில் இருக்கிற எலக்ட்ரான்ஸு அவுட்டர் வேலன்சி செல்லில் இருக்கிற எலக்ட்ரான்ஸுக்கும் என்ன ஃபோர்ஸ் இருக்குன்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? The increased shielding effect caused by the inner electrons decreases the attractive force acting on the valence electron by the nucleus. ஓகேங்களா? இது பேர் தான் ஷீல்டிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்களா, மறைத்தல் விளைவு. இப்போ மறைக்கிறேன்னா இல்லைங்களா? இப்போ வேலன்ஸ் எலக்ட்ரான் இங்கே ஒரு எலக்ட்ரான் நான் சேர்த்த வரேன் அப்படின்னா இங்கே இருக்கிற நியூக்ளியஸுக்கும் இங்கே சேர்த்த வர எலக்ட்ரான்ஸுக்கும் இருக்கிற அட்ராக்ஷன் ஃபோர்ஸை யார் மறைக்கிறாங்க? இன்னர் ஷெல்ஸில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் மறைக்கிறாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஷீல்டிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அப்போ மறைச்சிட்டாங்க அப்படின்னா
ஈஸி என்ன பண்ண முடியும், எலக்ட்ரான்ஸை நீக்க முடியும். புரியுதுங்களா? இப்போது நீங்கள் உங்கள் ரூமில் இருக்கீங்க, பக்கத்து ரூமில் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் இன்னொரு ரூம் இருக்குதுன்னு வச்சிங்களேன். உங்கள் ரூம்லேயே உங்கள் திங்ஸ் இருக்குது அப்படின்னா அதை எடுத்துகிட்டு போக முடியாது, ஒரு தடவை எடுத்துகிட்டு போக முடியாது. அப்படி அவன் எடுத்துகிட்டு போகணுன்னா உங்களை அடிச்சுட்டு தான் அவன் எடுத்துகிட்டு போக முடியும். அப்போ அங்கே அவன் எனர்ஜி நீக்க ஆகணும். ஓகேங்களா? இதுவே பக்கத்து ரூமில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஆள் வர்றது தெரியும், உடனே அவன் எடுக்க வராங்க அப்படின்னா நீங்கள் போய் தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இங்கே கொடுக்குறத விட அங்கே அவன் கொஞ்சோண்டு எனர்ஜி கொடுத்த போது ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம். இதுவே 3ஆவது ரூமில் இருக்கும்பொழுது இந்த செவர் உங்களை ரெண்டுத்தையும் தடுத்துறதா இல்லையா? ஓகேங்களா? தடுக்கும் பொழுது அப்போ அவன் என்ன பண்ண முடியும், ஈஸியாக எலக்ட்ரான்ஸை எடுத்துகிட்டு போயிட முடியும். அப்போ எனர்ஜி இன்னும் கம்மியாக போயிடும் அவனுக்கு கொடுக்க வேண்டிய எனர்ஜி. சொல்கிறது புரியுதுங்களா? அப்போது இந்த செவர் தான் நம்மளுடைய ஷீல்டு. புரியுதுங்களா? சரி. ஸோ அயனைசேஷன் எனர்ஜி கெட்ஸ் டிக்ரீஸ்ட். இப்போ பாருங்கள், ஆல்கலி மெட்டல்ஸ் இருக்கா இல்லைங்களா, அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் ஆல்கலி மெட்டல்ஸ்க்கு அவனுடைய கிராஃப்ஸை கொடுத்துருக்காங்க. பாருங்கள், கிராஃப்ஸில் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம். அப்போ என்ன ஆகிட்டே இருக்குது, ஆன் மூவிங் ஃப்ரம் டாப் டு பாட்டம் அயனைசேஷன் எனர்ஜி கெட்ஸ் டிக்ரீஸ்ட் அப்படின்னு சொல்லணும். புரியுதுங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு சின்னதாக ஒரு எவாலுவேட்டிவ் ஒரு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அயனைசேஷன் எனர்ஜி, ஃபஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி, செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி, அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமில்ல. ஃபஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜின்னு எடுத்தோம், ஒரு எலக்ட்ரானை நீக்கிறதுக்கு நம்ம கொடுக்குற அயனைசேஷன் எனர்ஜிக்கு பேர் தான் என்னென்னு கொடுக்குற எனர்ஜி பேர் என்னன்னு சொல்லுவோம், ஃபஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜின்னு சொல்லுவோம். ஒரு நியூட்ரல் ஆட்டத்தில் இருந்து. ஓகே, சரி. அதுக்கடுத்து ஒரு பாசிட்டிவ் அயான்ஸ் இருக்கா இல்லையா, தட் இஸ் கேட்டயான். ஒரு கேட்டயான்ட்டு இன்னொரு எலக்ட்ரானை நீக்கிறதுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய எனர்ஜிக்கு பேர் தான் என்னென்னு சொல்லுவாங்க, செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், எம் இது அயனைசேஷன் எனர்ஜி 1. ஓகே, எம் ப்ளஸ்ஸாக இருக்கா, எம் ப்ளஸ்ஸாக இருந்து எம் 2 ப்ளஸ்ஸாக மாறுதா இல்லையா, ஒரு எலக்ட்ரான் நீக்கும் போது. இதுக்கு பேர் என்னென்னு சொல்லுவாங்க, அயனைசேஷன் எனர்ஜி 2 அப்படின்னு சொல்லணும். புரியுதுங்களா? இப்போ டிஃப்ரென்ஸ் தெரியுது. அயனைசேஷன் 1 ஏன் 1னா என்ன, அயனைசேஷன் எனர்ஜி 2னா என்னன்ட்டு. சரி, இப்போ பாருங்கள் என்ன கொஷின்ஸ் கேட்குறான்னு பாருங்கள். விச் ஒன் ஆஃப் தி எலமெண்ட் இஸ் தி மோஸ்ட் ரியாக்டிவ் மெட்டல், the least reactive metal and a noble gas. ஒன் கொஷின் கேட்டிருக்காங்களா, புரியுதாப்பா உங்களுக்கு? which one of the above metal is the most reactive one. மோஸ்ட் ரியாக்டிவ் ஒன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இருக்கிறதுலே யார் மோஸ்ட் ரியாக்டிவ்னா ஒன்று எலக்ட்ரான்ஸை சீக்கிரமாக இழக்கணும், அல்லது எலக்ட்ரான்ஸை சீக்கிரமாக என்ன பண்ணணும், கெயின் பண்ணணும். ஓகே, அப்போ எலக்ட்ரான்ஸை சீக்கிரமாக இழந்துடுறான் அப்படின்னா அங்கே நம்ம கொடுக்க வேண்டிய அயனைசேஷன் எனர்ஜி கம்மியாக தான் நம்ம கொடுத்துருப்போம். ஓகே, இங்கே பாருங்கள், கன்சிடர் ஒய். ஓகேங்களா? ஒய்க்கு அயனைசேஷன் எனர்ஜி எவ்வளோ கொடுத்துருக்கோம், நம்ம 522 தான் கொடுத்துருக்கோம். வெறும் 522 கிலோ ஜூல் மோல் இன்வெர்ஸ் கொடுத்த உடனே எலக்ட்ரான்ஸு ஈஸியாக நீக்கிட்டாங்க. அப்போ மோஸ்ட் ரியாக்டிவ் யாருன்னா ஒய் தான். புரியுதுங்களா? லீஸ்ட் ரியாக்டிவ் மெட்டல் எக்ஸு, ஒய், இசட் கம்பேர் பண்ணுங்க பார்க்கலாம். இருக்கிறதுலே யாருக்கு அயனைசேஷன் எனர்ஜி அதிகமாக கொடுத்துருக்கோம், எக்ஸுக்கு தான். ஸோ அப்போ லீஸ்ட் ரியாக்டிவ் மெட்டல் யாரை சொல்லணும், நம்ம யாரை சொல்லணும், எக்ஸை தான் சொல்லணும். புரியுதுங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள் பார்க்கலாம். noble gas and a noble gas, which one of the above elements is a noble gas. இதில் யார் வந்து நோபல் கேஸ் அப்படிங்கிறத கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, யாராக இருப்பாங்க, ஃபஸ்ட்டு தான் இருக்கணும். ஓகேங்களா? ஏன்னா அயனைசேஷன் எனர்ஜி அதிகமாக யாருக்கு இருக்குதுன்னு பாருங்கள், நோபல் கேஸ் தான் அயனைசேஷன் எனர்ஜி அதிகமாக இருக்கும். லீஸ்ட் ரியாக்டிவ் மெட்டல் அண்ட் ஆல்சோ நோபல் கேஸ் யார் வருவாங்கன்னா எக்ஸ் வந்துடுவாங்க. புரியுதுங்களா இந்த சம்மு? சரி, ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், எலக்ட்ரான் அஃபினிட்டி. ஏற்கனவே எலக்ட்ரான் அஃபினிட்டின்னு என்னென்னு சொல்லி கொடுத்துட்டுனா, வாட் இஸ் மீன் பை எலக்ட்ரான் அஃபினிட்டி? எலக்ட்ரான் அஃபினிட்டினா என்ன, அப்படியே நம்மளுடைய அயனைசேஷன் எனர்ஜிக்கு ஆப்போசிட்டாக சொல்லணும். அயனைசேஷன் எனர்ஜினா லாம்ப எனர்ஜியை கொடுத்து ஒரு எலக்ட்ரானை நீக்கிறதுக்கு பிறகு என்ன சொல்லுவோம், அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். எலக்ட்ரான் அஃபினிட்டின்னு என்ன அர்த்தம், அதாவது ஒரு எலக்ட்ரானை கொண்டு போய் சேர்த்துறதுக்கு
சேர்த்தும் பொழுது எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆகுதோ அதுக்கு பிறகு என்னென்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்கிறது புரியுதுங்களா? எலக்ட்ரான் அஃபினிட்டி.